எளிய பிள்ளைகள் நாங்கள், எந்த பின்புலம் இல்லை. எங்க அப்பா முதலமைச்சர், அவர் மகன் அவர் முதலமைச்சர், அவர் பேரன் அமைச்சர். அப்படி வந்தவர்கள் அல்ல. சாதி சொல்லி வந்தவர்கள் அல்ல, மதம் சொல்லி வந்தவர்கள் அல்ல. எந்த இத்து உத்து போய் செத்து போனது தமிழிலே. தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று திட்டமிட்டு அழிக்கப்பட்டு, மதப்பற்று, சாதிப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலச்சூழலில் எங்கள் இனம் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் போது எல்லோரும் எங்கோ ஒரு தீவில் எவரோ சாகிறார் தன் என்று கடந்து மறந்து போய்கொண்டிருந்தார்கள். எங்கள் இன சொந்தங்கள் செத்து விழுகிறார்கள் என்ற உணர்வற்று கிடந்தார்கள். அந்த காலச்சூழலில் நாங்கள் உணர்ந்து தெளிந்தோம். நாங்கள் நாடார், செட்டியார், கோனார், பிள்ளை, முதலி இப்படியெல்லாம் பிரிந்திருந்ததனால், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் என்று பிரிந்திருந்ததால் தன்னின பகையாலே தாழ்ந்து வீழ்ந்தோம் என்ற நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து ஒரு துளி அந்த நேரத்தில் எழுந்தோம். நாங்கள் இஸ்லாம் அல்ல, இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, இதெல்லாம் அடையாளங்கள் அல்ல. வழிபாட்டிற்காக நாங்கள் ஏற்றிருக்கிற மதங்கள், மார்க்கங்கள். சாதி, நாடார், செட்டியார், கோனார், தேவர், படையாச்சி, பறையர், தேவேந்திரர், வண்ணார், இது எல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல, இது குடிகள். ஆனால் நாங்கள் யார்? உலகத்தின் எந்த எல்லைக்கு போனாலும் நாங்கள் தமிழர்கள் என்கிற உண்மையை உணர்ந்து தெளிந்தோம். அப்போது இந்த அரசியல்கள், இந்த அதிகாரங்கள் எனக்கானது இல்லை என்ற தெளிவுக்கு வந்தோம். அப்போதுதான் தமிழ் தேசிய மக்களாக திரளத் தொடங்கினோம். அன்றுதான் நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை பெற்று ஒன்றிணைய தொடங்கினோம். ஒரு பின்னணியும் இல்லை, ஒரே ஒரு பின்னணிதான், பிரபாகரனின் பிள்ளைகள் என்கிற பின்னணிதான். அவரும் இந்த நிலத்திலே பயங்கரவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தப்பட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவன். எப்போதும் என் தலைவன் படம் இருக்கிற பதாகையில் இப்போது இல்லாமல் இருப்ப காரணம், அவர் படத்தை வைத்தால் யாரும் நேரலையில் ஒளிபரப்ப மாட்டார்கள், ஒரு காட்சியை கூட போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர் படத்தை பார்த்தே பயப்படுகிற இவர்கள் அவர் படையை பார்த்து எப்படி பயப்படுவார்கள் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். கருவி ஏந்திய பிரபாகரன் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள், படையை. ஆயுதம் ஏந்திய பிரபாகரன் படையை பார்த்த இந்த நாடுகள் அறிவாயுதம் ஏந்தி அவன் பிள்ளைகளின் படையை இப்போதுதான் பார்க்கிறார்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனிங்கள். எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு சின்னம் தந்திருந்தார்கள், விவசாய சின்னம். நாங்கள் விவசாய பெருங்குடி மக்களின் பிள்ளைகள் என்பதால் நேரடியாக என் மக்களிடத்திலே கொண்டு சென்றுவோம். 6 தேர்தல்களை நாங்கள் எதிர்கொண்டோம். 6 தேர்தல்களை எதிர்கொண்டு 7 விழுக்காடு வாக்கை பெற்றோம். 10 விழுக்காடாக வந்திருக்க வேண்டிய வாக்கை திட்டமிட்டு திமுக குறைத்தது. அது எனக்கு கிறிஸ்தவர், இஸ்லாமியர் வாக்கு வந்துவிடக்கூடாது என்று திட்டமிட்டு சிதைத்தது. நான் பிஜேபியின் பி டீம் என்று வீட்டுக்கு வீடாக சென்று பரப்பியது. இந்த பொய் பரப்புரையை எண்ணின மக்கள் நம்பினார்கள். இது புது நம்பிக்கை இல்லையே. 60 ஆண்டுகளாக அவர்கள் பேசுகிற பொய்யை நம்பிய தமிழ் சமூகம் அதையும் நம்பியது. இன்னொன்று, எங்கள் அண்ணன் கமலஹாசன் நான் தான் மாற்று என்று குறுக்க ஓடினார். பிறகு எங்கள் ஐயா தினகரன் வந்து குக்கரிலே எங்களை வைத்து வேக வைத்தார். இதெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு 3 விழுக்காட்டு வாக்கு வந்து 10 விழுக்காடாகி தமிழ் தலைமுறையினர் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வருவதை தடுத்தார்கள். இப்போது அந்த சின்னத்தை என்னிடத்தில் இருந்து பறித்தார்கள். காரணம் பயம்.